மோசே சொல்லுகிறது போல நாங்கள் சொல்லுகிறோம். மோசே சொல்லுகிறது போல எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. உங்க சமூகம் எனக்கு முன்னதாய் கடந்து செல்லட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னதாய் கடந்து செல்லட்டும். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. மோசே இடத்தை பற்றி கேட்கலாங்க. மோசே, ஆண்டவரே நான் போகிற இடத்துல தண்ணி இருக்குமா, நான் போகிற இடத்துல நல்ல சிலு சிலுன்னு இல்லை எனக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குமா எல்லாம் கேட்கல. மோசே ஒன்று கேட்டான், நான் போகிற இடம் வனாந்தரமாக இருந்தாலும் சரி, நான் போகிற இடம் வறட்சியாக இருந்தாலும் சரி, நான் போகிற இடம் ஒரு இருளாக இருந்தாலும் சரி, உங்கள் சமூகம் முன்னாடி போனா நான் பின்னாடி வர ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முன்னாடி நடந்து செல்லும் பொழுது எனக்கு எதை குறித்து கவலை இல்லை, வறட்சியை குறித்து கவலை இல்லை, வறண்ட நிலத்தை குறித்து கவலை இல்லை, வனாந்தரத்தை குறித்து கவலை இல்லை. காரணம் எனக்கு முன்னதாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் போகிறீர். இந்த மாதத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க என் முன்னாடி போனா அதை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க உங்க சமூகம் முன்னாடி போகட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தையை மாத்திரம் கத்த நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறா. ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை செத்து போனதாய் சொல்லப்பட்ட ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளுடைய கற்பத்தை திறக்க வல்லதானா? என் தேவனுடைய வார்த்தை எல்லாராலும் முறிக்கப்பட்டு போயிருக்கிற, எல்லாராலும் மறக்கப்பட்டு போயிருக்கிற, எல்லாராலும் கவனிக்கப்படாத என்னுடைய பெயரை, என் குடும்ப நிலையை, என் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய நிலையை என் தேவனால் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு மாற்ற முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டி கதிரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.